உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது அதாவது மார்கழி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படியேப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். கிரக நிலை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிவுபடுவதுங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் அழுத்தின ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுதுங்க. நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு அடுத்த வீடியோ கொண்டு போக முடியாதுங்க. கண்டிப்பாக நம்ம பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணிட்டு பேரை கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இலவச ஜோதிடம் உங்களுக்கு 2025 முதல் உங்களுக்கு நியூ இயர் ஆஃபராக உங்களுக்கு 1 பாயிண்ட் ஜோதிடம் உங்களுக்கு பெருமையுடன் வழங்கப்படுகிறதுங்க. இந்த மார்கழி மாதத்தில் எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கறனாக்க கால புருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 7வது வீடாகவும் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துளாராசி நேர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவானது பதிவுடலுங்க. மற்றவருக்கு மதிப்பு கொடுக்கும் துளாராசி என்பர்களே, மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் மீது வக்ர குருனுடைய பார்வை விடுவதால் இந்த மாதம் இனிய மாதமாகவே அமைய இருக்குதுங்க. வகை கிரகம் வலிமை இழந்த பார்க்கும் பொழுது நல்ல காரியங்கள் இப்பளவும் நடைபெற இருக்குதுங்க. திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க இருக்குதுங்க. திரவிய லாபமும் திடீர் முன்னேற்றமும் உண்டுங்க. இந்த காலகட்டம் வருங்காலத்தை பற்றிய பயம் அகலும். நினைத்ததை செய்து முடிக்கும் வல்லமையும் பெற்ற கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. செவ்வாய் சுக்கிர பகவான் பார்க்குறார். துளாராசியை பொறுத்தவரைக்கும் பரந்த மனமும் அகண்ட கூர்மையான பார்வையும் உங்களுக்கு இருக்குதுங்க. செவ்வாயுடைய பார்வை சுக்கிரனுடைய மீது விழுவதால் மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் பொதுவாகவே கடகத்தில் செவ்வாய் நீசை பெற்று உட்கார்கிறார். மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்வையிடுவதால் சுக்கிரனுக்கும் கும்பத்திற்கு சென்ற பிறகும் கூட செவ்வாயின் பார்வை அவர் மீது விடுகிறதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தனாதிபதியான ஆவார். உங்கள் ராசிநாதனை பார்ப்பது அற்புதமான நேரமாக இந்த மாதம் இருக்குதுங்க. நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும் என்பதில் எந்தவித ஐயமும் வேண்டாம். நீடித்த நோய் அகல இருக்குதுங்க. அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதோடு ஆதாயம் தரும் தகவல் நிறைய கிடைக்கிறதுங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள போகிறாங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்தடைய போகிறாங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மனமகிழும் நேரம் இந்த நேரம். புனித பயணம் செல்ல போகிறீங்க. பழைய ஆபரணங்களை கொடுத்து விட்டு புதிய ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் இருக்குதுங்க. குரு வக்ரம் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறுவது நன்மைதானுங்க. 6க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய வக்ரம் பெறும்போது எதிர்ப்பு வியாதி கடன் ஆகிய 3இல் இறந்து விடப்பட போறீங்க. உதிரி வருமானங்கள் வந்து சேரும். நீண்ட நாளைய கடன் பாக்கிகளை வசூலி செய்வது பாக்கியை செலுத்தி நிம்மதி அடைய போறீங்க. நிகழ்கால தேவைகளை பூர்த்தியாக போதுங்க. ஆரோக்கிய தொல்லை விலக இருக்குதுங்க. அகல கால வைத்துதான் விளைவாக தான் ஏற்பட்ட கொடுக்கல் வாங்கலை ஒழுங்காக செய்யப்படுங்க. அகலகால வச்சுட்டு நீங்கள் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் பார்த்துருக்கணும். பண விஷயம் பொருளாதார விஷயம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் மாதமாக மதர். சந்தர்ப்பங்கள் சாதமாக அமையும். நல்லது நடக்க நண்பர்கள் வழிகாட்ட போகிறாங்க. இக்காலத்தில் தேவை நல்லா இருக்குதுங்க. இந்த தேவகுரு அசரகுரு, தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அசரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் இரண்டின் வழிபாடும் தேவைங்க. அசரகுரு தேவகுரு
ஒரு ஜாதகத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஆனால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய துலா ராசி என்பதற்கு அவ்வளவு மிகவும் மகிழ்ச்சியான தருவார். கும்பராசியில் சுக்கிரனுடைய பார்வை மார்கழி மாதம் 15ஆம் தேதி பிறகு கும்பராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறாருங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருப்பவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது பிள்ளைகள் வழியில் சுப விரயங்கள் ஏற்பட இருக்குது. பூர்வீக சொத்து தகராறுகளும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க. நாடு மாற்றம், வீடு மாற்றம் நிகழ இருக்குதுங்க. அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய இருக்குதுங்க. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பாதியில் நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக முடிய இருக்குதுங்க. உங்கள் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகி செல்ல போகிறார்கள். தனுசு ராசியில் புதனுடைய பார்வை மார்கழி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். புதனுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் பாக்கியஸ்தான அதிபதியானவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்பொழுது நன்மைதானுங்க, அதையும் நடைபெற இருக்குதுங்க. பூரிய சொத்துக்கள் கை கிடைத்து அதை விரிவு செய்யும் முயற்சிகளில் ஆர்வம் காட்ட போறீங்க. புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டுங்க. பயணங்கள் பலன்கள் தருவதாக அமைய இருக்குதுங்க. பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் வந்து சேர இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் சேர்வர்களுக்கு நண்பர்கள் பக்கம் வளமாக இருக்க போகிறாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்க போகிறீங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்குதுங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றத்தை அளித்தர இருக்கிறார். வெகு நாட்களாக அரசு கனவை நனவாக்கிக் கொள்ள துடிக்கும் போட்டித் தேர்வாளர்கள் இந்த காலத்தில் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து அரசாங்க கனவை நினைவாக்கி கொள்ள போகிறீங்க. பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்களும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் நல்ல மதிப்பெண் எடுத்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் பெருமை தேடி தரும் மாதமாக இம்மாதம் இருக்குதுங்க. பெண்களுக்கு அப்படி பெண்களுக்கு பொறுத்தவரைக்கும் இப்போ அது நல்லது நடக்குங்கிறது விஷயம். அதாவது உங்களுடைய தெய்வீக அனுபவம், குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வீடு இடம் வாங்கும் முயற்சியும் கூட இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் தர இருக்குதுங்க. இதில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரம் பார்க்கும்போது சித்திரையில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் வீடு வாங்கும் யோகமும் மனை வாங்கும் யோகமும் அள்ளித்தரும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குது. இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கு மன மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக உத்தரவாக்கியம் கிடைக்கவில்லை என்று இருந்த காலகட்டம் உத்தரவாதி கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபடுகிற காலகட்டம். சுவாதியில் பிறந்தவர்கள் எதிலுமே ஒரு அசால்ட்டு அலட்சியம் வேண்டாம், எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல வக்ரமற்று போவது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல இருக்கிறதால தேவையில்லாத செலவுகள் சண்டை சச்சரவுகள் வரதுக்கான ஒரு சூழல் அமையிருக்குது. ரொம்ப பார்த்துருங்க இந்த காலகட்டம். கடைசி நட்சத்திரம் துலா ராசியில் விசாக நட்சத்திரம். அவ்வளோதான் வாழ்க்கை என்று ஓங்கி ஓடிக்கொண்டிருப்பவர்கள் இன்னும் மீதி இருக்கவே என்று சொல்லி கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பேச்சில் நிதானம் தேவை. விட்டு கொடுப்பவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுக்குதுங்க. இல்லத்தில் கெட்டிமான சத்தம் கேட்கும். வாழ்க்கை துணை மூலம் நல்ல மகிழ்ச்சியான சம்பவம் நடக்கிறதுங்க. திருமணமான தம்பதிகள் ஏற்கனவே கொஞ்சம் அதாவது பிரச்சனைகள் சண்டை வச்சிருந்த திருமண தம்பதிகள் இப்போ ஒன்று சேர போகிறாங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டு. வீட்டில் கலப்பான சூழல் உண்டுங்க. நேயர்களை இதில் பார்க்கும்போது துளாராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய முறைய சித்தக்காரர்களும் வெளியே ரொம்ப பொறுமையாக நன்றிங்க. இதில் பரிகாரத்தை பொறுத்தவரையில் துர்க்கியம்மனை வழிபட்டு வாருங்கள். துர்க்கியம்மனுக்கு அனுச்சொல்ல கேட்சி வழிபட்டு வாருங்கள். எல்லா விதத்திலும் நன்மை தரும் மாதமாக இருக்குதுங்க. பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று சொல்லக்கூடியது நவம்பர் மாதம் 18, 19, 23, 24, 35 இதிலும் டிசம்பர் மாதத்தில் 1, 2, 7 ஆகிய 8 இதிலும் இருக்குது. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரோஸ். நேர்களை துளாராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் பொறுமை பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லதொரு விடைப்பை சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நன்றி. வணக்கம்.